நான் டைரக்டரை வன்மையா கண்டிக்கிறேன். எங்க தலைவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு அண்ணாத்தன் ஒரு மொக்க படத்தை எடுத்தாரு. இப்ப சூர்யா வச்சு ஒரு அல்டிமேட் படத்தை கொடுத்துட்டு எங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர் எல்லாம் ஒரு வருத்தத்துக்கு எடுத்தப்பட்டாரு. எவ்வளவு நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. அண்ணாத்தை பாத்தீங்களா? அதை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குப்பை படத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்ப இது போல ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா எவ்வளவு வருத்தம் இருக்கும் எங்களுக்கு. ஒரு பாட்டும் அருமையா இருக்கு. அந்த 3D எஃபெக்ட்ல அந்த கல்லுலாம் வந்து சும்மா சரக் சரக்குன்னு வருது. யானை தந்தத்துல வச்சு சும்மா பல்லாக் பல்லாக்குன்னு அடிக்கிறா போல இருக்கு. ஃபைட்டு ஒன்னு வேற மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தேவையில்லை தல படத்துல. அந்த பாட்டு ஏன் வச்சாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு? அது தேவையா இப்ப நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டால பாதி பேர் பாத்ரூம் போறாங்க, பாதி பேர் கேன்டீன் போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு நமக்கு? தேவையில்லை அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு. அந்த பாட்டு இல்லைன்னா படம் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு? நன்றி, வணக்கம். தல இப்ப அததான் தல உங்ககிட்ட சொன்ன. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே தேவையில்லை தல. தல டி இமான் அவர் பேர் என்ன? டிஎஸ்பி சொன்ன நீயே தப்பா சொல்லிட்ட தல. அவர் ஷார்ட்டா சொன்னார். அதுதான் தல மக்களுக்கு தெரியும். அருமையான மியூசிக் தல. அவரு புஷ்பா படத்துல போட்ட பிள்ளை நல்லா புசு புசுன்னு போட்டுக்கிறா போல. ஒரு மியூசிக்கும் வேற மாதிரி சும்மா தரமா இருக்கு. பாட்டெல்லாம் மியூசிக்லாம் ஒரே அப்படியே நம்ம கண்ணுக்குள்ள நிக்குது. என்னன்னா ஒரு வருத்தம், 60 ரூபா கண்ணாடியை வாங்கிட்டாங்க. இப்ப ஓடிடில நம்ம 4 வாரம் கழிச்சு நம்ம பார்க்க முடியாது. அந்த எஃபெக்டோட எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா இது 3D எஃபெக்ட்ல பார்த்தாதான் இந்த படம் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப இவங்க கண்ணாடியை வாங்கிட்டாங்க, நம்ம ஓடிடில எப்படி பார்க்க முடியும் 3D எஃபெக்ட்? இதை நான் யாருகிட்ட போய் நான் கேட்க முடியும்? டைரக்டர் கிட்ட நம்ம போய் சொல்ல முடியுமா? அது பாருங்க, இந்த கவர் தான் தராங்க 60 ரூபா வாங்கிட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1000 கோடி இல்ல தலைவா, இது போல நீங்க 4 வாட்டி வந்து பாருங்க, 2000 கோடி கூட வரும். ஓடிடில போய் பாக்குறாங்க சும்மா கிடைக்குதுன்ட்டு. அப்புறம் எப்படி இது 1000 கோடி கிடைக்கும்? நன்றி, வணக்கம். படம் ஓகே தான் ப்ரோ. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த ஒரு வைப் கொண்டு வந்துடுறாங்க. சூர்யா வரும்போதுலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்து அந்த ஒரு வைப் கொண்டு வந்துடுறாங்க. காஸ்டியூம்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்திருப்போம்ல, சோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. டைரக்டர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து தான் இந்த படம் எடுத்தேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா ஸ்டோரி வைஸ் நல்லா இல்ல. அது தவிர்த்து மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு. அதான் ப்ரோ, ஒரு கனெக்ட் பண்ண முடியல ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பார்க்கும் போது நல்லா இருக்கு. ஒரு ட்ரெய்லர் மாதிரியே போட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஸ்டோரியா வரும்போது நம்மளால கனெக்ட் பண்ண முடியல, எமோஷனலா கனெக்ட் பண்ண முடியல. ப்ரோ அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் அந்த என்ன சொல்ற, நம்ம விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அந்த ஸ்டோரி இல்லன்னு சொல்றேன். ஒரு ஸ்டோரி இருந்தா தான் நம்மளுக்கு படம் பிடிக்கும், ஒரு கனெக்ட் பண்ண முடியும். ஒரு எமோஷனலோ ஒரு லவ்வோ எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்ல. மத்தபடி அந்த விஷுவலா அழகா இருக்கு பார்க்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் பரவாயில்ல, லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா எடுத்துருக்கலாம். அங்கங்க நிறைய லேக் இருந்துச்சு. சூர்யா சூப்பர் ப்ரோ, சூர்யா சூப்பர். பட் திஷா பட்டானிலாம் எதுக்குன்னே தெரியல, ஆவரேஜ் தான். சூப்பரா இருக்குண்ணா படம். பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ பயங்கரம். நல்லா இருந்துச்சு. கொடுத்துட்டோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பக்கா எல்லாமே தரமா இருக்கு. எந்த குறையும் இல்ல. ஹிஸ்டாரிக்கல் இல்ல, அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு படம். நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு. அவர் 6 பேக் எடுத்துட்டு வருது, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து பக்காவா இருக்கு. இல்ல அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே வந்து ரொம்ப லேக்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைனலா நம்ம பிரதர் வரதான் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஒர்த் வாட்சிங். தியேட்டர் நல்லா இருக்கு. படம் ஒர்த் வாட்சிங். தியேட்டர் நல்லா இருக்கு. தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். 3D எல்லாம் லைட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் மற்றபடி மூவிஸ் அமேசிங். கதையா நல்லா இருக்கு. லைக் ஓவராலா ஐ கெஸ் அந்த பார்ட் 2 எடுத்தாங்கன்னா பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து வெறும் ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய லோட் பண்ண மாதிரி இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்குங்க. டிஎஸ்பி செம்மையா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. சூர்யா சார் தான் மூவியே 80% அவர் தான் ஷோல்டர் தூக்கிட்டு போயிருக்காரு.
என்னை கேட்டிங்கன்னா 50-50 தான். ஏன்னா நிறையா சீன்ஸ் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2.5 hours பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த பார்ட் 2 அந்த லீடு எடுத்துன்னு போனாங்களா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த பிரான்சிஸ் கேரக்டர் இருந்தனால கொஞ்சம் அந்த அந்த ஆக்ஷன் கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான், வேற லெவலில். படம் ஃபாஸ்ட் தாங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து மியூசிக்ல இன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த தலைவணி சாங்கும் கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக 2 சாங்குமே கரெக்டாக பிரித்து கரெக்டாக அது வந்து ஜாயின் பண்ணதில் சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ தட்ஸ். மற்ற ஆர்டிஸ்ட் எப்படின்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சூர்யா ஒன் மேன் ஆர்மியா பயங்கரமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிக்கிறாரு. அதை வந்து நீங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களால அந்த படத்தை வந்து உங்களால பார்க்க முடியும். என்னது அவர் இது இன்னொன்னு சொன்னாரு, ஆடியோ லான்ச்சுக்கு வரவங்க அந்த டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னா சக்சஸ் மீட்ல அந்த டிக்கெட் தான் உங்களுக்கு செல்லும். நாங்க அது பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ அது கண்டிப்பா தேவைப்படும். அன்னைக்கு தானே உலக நாயகனு, இன்னைக்கு எங்க நடிப்பு நாயகன் சூர்யா தான். அந்த லெவலுக்கு இருக்கு படம். 2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தே. வா கங்கு வா. ஃபுல்லா கத்தி கத்தி தொண்டை போச்சு. நாங்க கிரேஸ்ல கத்தல, படம் அந்த லெவல்ல இருக்கு. சும்மா ஒன்னும் சொல்லல, அந்த லெவல்ல இருக்கு. எவனா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பான்னு சொன்னா நாராஃப் ஆயிருவீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு மெயினானு சொல்லிக்கிறேன். அவன் ரிவ்யூவை சத்தியமா அவனை பார்க்கவே பார்க்காதீங்க. நல்ல படத்துக்குள்ள நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பான். ஆனாலும் எங்க அண்ணன் முறையில சொல்றேன், யார் எது செஞ்சாலும் அன்பாவே இருப்போம். அந்த ஆளுக்கு அன்பாவே அடி கொடுப்போம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. டிஎஸ்பி அவர் தாங்க வெறித்தனம் பண்ணிட்டாருங்க. ஒரு சீனை எலிவேட் பண்றது அவர் தான். அதே மாதிரி சிறுத்தை சிவா, அவர் சிறுத்தை சிவா கிடையாது, காட்டு யானை. அவர் தாங்க மெயினான காட்டு யானை. செதுக்கிட்டாரு ப்ரோ, செதுக்கிட்டாரு, அவ்வளவுதான் சொல்லுது. படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கு, மெயின் சீன்ஸ்ல இருக்கு. அது சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல, படத்துல வந்து பாருங்க. நாங்க எதுவுமே ரிவீல் பண்ண போறது இல்ல. படம் அந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். படம் இன்னைக்கு பாஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஓங்கி அடிக்கும். 1.5 டன் இல்ல, 10,000 டன் வெயிட் படம். அந்த லெவல்ல இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். டிஎஸ்பி செம்ம மியூசிக், பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்தது. கிளைமேக்ஸ் செம்ம ஒர்த்து. நடுவில் ஃபிளாஸ் கொஞ்சம் இருந்தாலும் கிளைமேக்ஸ் முடிஞ்சு வரும்போது செம்ம ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருந்தது. லீடு அதான் கிளைமேக்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ற மாதிரி இருந்தது. நடுவில் நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ஒர்த்து அப்படின்ற மாதிரி அந்த லீடு பயங்கரமா குத்துந்தாங்க. கார்த்திக் கேமியோ வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவர் கார்த்தி கேமியோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேரக்டர் ஏன் வைக்கிறாங்க அப்படின்றது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி, விக்ரமுக்கு ஒரு ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி இந்த படத்துக்கு கார்த்திக் கேமியோ நல்லா இருந்துச்சு. ஐயா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.